பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது சங்கீதம் 143 அதனுடைய 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே நான் உமது அடியேன். அப்படின்னா நீங்களும் நானும் முற்றிலுமாய் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். தாழ்த்தும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு தருவார். தம்முடைய கிருபையை தருகிறதோடு மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் இருக்கிற கையெழுத்தை, நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை அவர் தமது கிருபையினாலே சங்காரம் பண்ணுவார். அவர்களை கர்த்தர் தோற்கடிக்க பண்ணுவார். இவைகள் எல்லாம் நடக்கணும்னா நம்மை தேவ சமூகத்திலே இந்த நாளிலே தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே நான் உமது அடிமை, நான் உம்முடைய பிள்ளை, நான் அல்ல ஆண்டவரே, நீரே எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்த வேண்டும். இன்னும் ஒரு வசனம் இப்படியாக இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ பெரிய தேவனை நீங்கள் நான் உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்த உயர்த்த அவர் தமது கிருபையினாலே நம்முடைய சத்துருக்களை அவர் அழித்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்க. விரோதிக்கிறவர்களை கர்த்தர் உங்கள் பட்சத்துல கொண்டு வருவார். இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.